வணக்கம், என் பேர் டாக்டர் நவநீதம். நான் ALM ஆயுஷ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், நீரிழிவு நோய். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்றது ஒரு நோயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்படுற ஒரு சில குறைபாடுகள்னால வர ஒரு சின்ன குறைபாடு தான். ஸோ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து 2 விதம் இருக்குது, டைப் 1, டைப் 2. டைப் 1 வந்து இன்சுலினே இருக்காது. ஸோ இது வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும், அதாவது 20 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அண்ட் டைப் 2 வந்து டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். ஸோ இன்சுலின் இருக்கும், இன்சுலின் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது நம்ம பாடினால. இது வந்து யாருக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு இப்போ இருக்கிற டயபெட்டிஸ் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான். ஸோ இதில் என்ன மேஜர் ரோல் அப்படின்னா, நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கும், ஆனால் இருக்கிற இன்சுலின் நம்ம பாடினால யூஸ் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இன்சுலின் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற லிவரும் அண்ட் மசிலும் தான் இன்சுலினை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த இதில் வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும், அதாவது இருக்கிற இன்சுலினை நம்ம பாடி செல்னால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. இதுதான் இப்போ பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டயட் மூலமாகவும் அண்ட் சரியான ஒரு வாழ்க்கை முறை மூலமாகவும் அதை சரிப்படுத்திக்கலாம். இது நம்ம டைப் 2வை நம்ம கண்டுக்காமல் விடும்போது, இல்லை ஒரு சில அஜாக்கிரதைனால நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லைஃப் லாங் அந்த மெடிசனை கண்டினியூ பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டைப் 2க்கு வந்து இன்சுலின் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்கு வந்து நம்ம வந்து யோகா மூலமாகவும் அண்ட் ஒரு சில டயட் மூலமாகவும் நம்ம இதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ டைப் 2ல வந்து இன்சுலின் வந்து எதில் மெயினாக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசில் தான் வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் அண்ட் லிவர் செல்ஸில் எடுத்துக்கும். ஸோ இது எது மூலமாக வருது, என்ன காரணம் டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட தவறான வாழ்க்கை முறைகள், அதாவது டைம்லி ஃபுட் எடுத்துக்காமல் இருப்போம், அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மி ஆகிடும், அண்ட் வெயிட் நம்ம அதிகமாக போட்டுருவோம். ஸோ வெயிட் அதிகமாக போடும்போது நம்ம உடம்புல கொழுப்பு சத்து நம்மளுக்கு சேர்ந்துடும். அந்த கொழுப்பு வந்து நம்ம மசிலுக்கும் அந்த இன்சுலின் அந்த பிளட் இதுக்கும் பேரியர் மாதிரி உருவாயிடும். ஸோ அப்போ வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த லேயர் வந்து நம்ம மசில் வந்து இன்சுலினை எடுத்துக்கிறதுக்கு தடுத்து நிறுத்தும். ஸோ நம்ம இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு யோகா மூலமாக வந்து நம்ம எக்ஸசைஸ் அண்ட் ஸோ நம்ம பாடிக்கு ஸ்ட்ரெச் எல்லாம் கொடுக்கறது மூலமாக நம்ம அந்த கணையத்தையும் அண்ட் இன்சுலின் எடுக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா வக்ராசனா, அர்த்தமச்சேந்திராசனா, கட்டியமெக் வக்ராசனா அண்ட் சக்கி சாலாசனா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இடுப்பில் அந்த இடுப்பு ரீஜன் கிட்ட இருக்கிற மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அந்த இடுப்பில் இருக்க அந்த போன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதோடு இருக்கிற லிவர், கணையம் இதெல்லாமே வந்துட்டு ஸோ டோனப் ஆகும். டோனப் ஆகிறது மூலமாக நம்ம அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து டயட்டில் வந்து மெயினாக நம்ம டயபெட்டிஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ டயட்லேயே வந்து நம்ம 2 விதமான ஃபுட்டாக பிரிக்கலாம். ஒன்று லோ கிளைசிமிக் டயட் அண்ட் இன்னும் ஹை கிளைசிமிக் ஃபுட். ஸோ நம்ம லோ கிளைசிமிக் ஃபுட் எடுக்கிறது மூலமாக நம்ம சுகர் லெவலை வந்து அதிகமாக்கிறத கம்மி பண்ணிக்கலாம். லோ கிளைசிமிக் ஃபுட்டில் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கீரை வகைகள், காய்கறிகள் அண்ட் நட்ஸு, அதாவது இந்த தானிய வகைகள், இதெல்லாமே வந்து லோ கிளைசிமிக் ஃபுட்டு தான். ஏன் அது அப்படி சொல்கிறோன்னா, இதெல்லாமே கொஞ்சம் சாலிட் ஃபுட்டு. ஸோ நம்ம உடம்புல ஜீரணம் ஆகிறதுக்கு இது டைம் நிறைய எடுத்துக்கும். ஸோ அது மூலமாக வந்து சுகர் வெளியே வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீக்கிரமாக வெளியேறாமல் கம்மியாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம ரத்தத்தில் சுகரோட அளவு வந்து அதிகமாகாமல் இருக்கும். அண்ட் ஹை கிளைசிமிக் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் மெயினாக வரும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸ் ஐட்டமாக இருக்கிற ஃபுட், லைக் இந்த மாப்பழா, வாழை, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஜூஸ் நிறைய வரக்கூடியது. ஸோ அதில் வந்து சுகரோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அதை வாயில் வச்சோன்னே நம்மளுக்கு வந்து சுகரோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜூஸ் ஐட்டம்ஸு அண்டு ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாப்பழா, வாழை இதெல்லாம் எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம சுகரை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கலாம். அண்ட் ஸோ டைப் 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அடலசன்ட் ஏஜில் வர்றது. ஸோ பிலோ 20 இயர்ஸ் சொல்லுவோம். இதுக்கு வந்து இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கும், அதாவது இன்சுலினே இருக்காது. ஸோ இன்சுலின் இருக்காதுன்னா நம்ம உடம்புல அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பீட்டா செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்காது. ஸோ அது மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு இன்சுலின் சுரக்கிறதே இருக்காது. ஸோ இதுக்கு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்சுலினை எடுத்துக்கிறது தான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக இன்சுலின் எடுத்துக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. அண்ட் ஸோ நம்ம டயட் மூலமாகவோ இல்லைனா வந்துட்டு யோகா அந்த மாதிரி மூலமாகவோ இதை வந்து தடுக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் முடியாத விஷயம்தான். ஆனால் டைப் 2 வந்து அப்படி கிடையாது. நம்ம இனிஷியலாக ஆரம்பமாகவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டைப் 2வை நம்ம மெடிசன் எடுக்காமல் நம்ம லைஃப் லாங் அதோடவே வந்து நம்ம சர்வை பண்ண முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு நோய் பற்றி நம்ம பார்க்கலாம்.